நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவர் தம் குமாரனும் நமது ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் திருத்துவ பண்டிகை பிந்தி வருகிற 18ஆம் ஞாயிறு அக்டோபர் மாதத்துடைய 3ஆம் ஞாயிறிலே கடவுளை தொழுது கொள்ளும்படியாக செய்து வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானத்தையும் அருள் செய்வாராக. ஆமேன். இதனாலின் சிந்தனைக்கென்று அருளப்பட்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே வாசி கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 துவங்கி 30 முடிய மீண்டுமாய் வாசித்து இறை சித்தத்தில் நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆதியாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 துவங்கி 30 முடிய. யாக்கோபு அந்த இரவிலே எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 வேலைக்காரர்களையும் தன் 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு ஆற்றை இறகு துறையின் வழியாக கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தன் உடைகளை எல்லாம் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்து தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமலையும் அவனோடு போராடினார். அந்த புருஷன் தாம் யாக்கோபை மேற்கொள்ள முடியாதது கண்டு அவன் தொடை சந்தை தொட்டார். ஆகவே அவரோடு போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அவனோ, நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அவரோ, உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உன் நாமத்தை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்க அவர், நீ நாமத்தை கேட்பான் ஏன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபு, நான் கடவுளை முகமுகமாய் கண்டேன், கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான் என்பதவே. ஜெபிப்போம். கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் இறுதி ஞானம் உடைய சமத்தில் பிரதியாய் இருப்பதாகும். இறைவா, இந்த வேளையில் நீர் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்பதை அறிந்து கொள்வதற்கு எங்கள் பாவ கண்களை திறந்து எங்கள் இருதயத்தை சாலமாகும். அதன்படி செயல்படுவது தூய ஆவியின் வல்லமை அழுத்தார். நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். கிறிஸ்துடைய பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் நேசிக்கப்பட்டு நன்மை பேர் லுத்தரன் திருச்சபை விசுவாச பெருமக்களே, உங்கள் யாவரையும் இந்த வாய்ப்பாளர்கள் செய்த இறைவனுக்கும் ஸ்தலபோதர் பொறுப்பாளர்கள், எல்எஸ் கவுன்சில், மாதர் சங்கம், வாலிபர் சங்கம், இளமகளிர் சங்கம், உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் நாமத்தினாலும் நான் சார்ந்திருக்கிற திருச்சபையின் நாமத்தினாலும் முதலாவது ஸ்தோத்திரங்களை எடுத்துக் கொள்ளுகிறேன். அக்டோபர் மாதம் என்றாலே சீர்திருத்தல் மாதம். கொஞ்சம் ரிமைண்ட் தான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. முதல் வாரத்துல விசுவாசத்தினால் மாத்திரமே, கடந்த வாரத்துல கிருபையினால் மாத்திரமே, இந்த வாரத்துல வார்த்தையினால் மாத்திரமே. அன்பான உடன் விசுவாச பெருமக்களே, இந்த ஆண்டில மீண்டும் 2ஆம் முறை வாய்ப்பு தந்தவங்களுக்கு, போதருக்கு குடும்பத்தாருக்கும் திருச்சபை குடும்பத்திற்கும் மீண்டும் ஒரு சில நன்றிகள். ஒருவேளை கடவுள் நம் மத்தியிலே இந்த நாளிலே பேசக்கூடிய செய்தி, யாக்கோபின் கடவுள், முற்பிதாக்களுடைய கடவுள், வார்த்தையானவர் நம்மை ஜெபத்திலே சந்தித்து பலவீனங்களில், உடைக்கப்பட்ட வேளையில், தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலையில், பயத்தில், குழப்பத்தில், கலக்கத்தில், தோல்வியில் நம்மை பலப்படுத்தி பாதுகாத்து எந்த போராட்டத்தையும் கடவுளின் வார்த்தையின் வல்லமையினாலே சந்தித்து ஆசீர்வாதமாய் மாற்ற வார்த்தையினாலே நம்மை அழைக்கிறார். யாக்கோபு என்றால் ஆ தொடங்கினா நடுவில் ஆ இ ஊ எல்லாம் இருக்குது, அக்குல போயிடக்கூடாது. யாக்கோபு என்றால் ஏத்தன், ஏமாற்றுக்காரன், பின்பற்றுகிறவன், ஏணி என்று பல பொருட்கள் உண்டு. ஈசாக்கு ரெபேக்காளுடைய
இரண்டாவது மகன். ஏசாவை அப்படியே பின்பற்றி காலை பிடித்துக் கொண்டே தாயின் வற்றை வெளியே வந்தபடியினாலே பின்பற்றுகிறவன் என்கிற ஒரு பெயர் உண்டு. இரட்டை சகோதரர்கள் வாழ்க்கை ஓடும் மகிழ்ச்சியா ஈசாக்கு, ரெபேக்காள், ஏசா, யாக்கோபு பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பயணத்துல யாக்கோபு மேய்ச்சல் பணி செய்கிறார், ஆடு மாடு. ஏசா வேட்டையாடுதல். காலத்தின் கோலம். ஒருவேளை யூத மரபு, இஸ்ரவேலிய மரபு, முதிர் வயதில பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். மூத்த மைந்தனை ஏசாவை ஆசீர்வதிக்கும்படியாய் ஈசாக்கு அழைத்து சொல்லி அனுப்புகிறார். இதை தாயார் கேட்டு வஞ்சகமாக புத்திர சேஷ்ட பாக்கியத்தை ஏமாற்று வழியிலே ஏசா பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தாயார் தன் தாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டுறார். லாபான் வீட்டுக்கு போப்பார். ஏசா வருகிறார், ஏமாந்து போகிறார், கதரை துடைக்கிறார், ஆசீர்வாதத்தை இழந்து போனார். இப்படி போகிற பயணத்துல அவன் காரானுக்கு பக்கத்துல போயாச்சு. யாக்கோபு இரவாயிடுச்சு, தனிமையில் நிற்கிறாரு. ஒரு சொப்பனத்தை காட்டுறார். 28ஆம் அதிகாரம் 10 துவங்கி அந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. யாக்கோபு பெயர்சேபாவை விட்டு புறப்பட்டு கானானுக்கு பிரயாணமானான். பொழுதடைந்த பின்பு ஒரு கல் எடுத்து தலைக்கு வச்சுன்னு தூங்கும் போது ஒரு சொப்பனம். தேவதூதர் வானத்துக்கு பூமி ஏறுகிறதையும் இறங்குறதை காண்கிறார்கள். அப்பொழுது சொப்பனத்துல கடவுள் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அதுதான் 15ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கலாம். யாக்கோபே, நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்து தீர்க்கும் அளவும். இது கேட்டு என்ன சொல்றான் அழகா 17ஆம் வசனத்துல, இந்த செலவு எவ்வளவு பயங்கரமானது, இது கடவுளின் வீடு அன்றி வேற இல்லை. மிகப்பெரிய வாக்குத்தத்தம் வார்த்தையினாலே ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, இப்பொழுது யாக்கோபுக்கு கொடுக்கப்படுகிறது. பயணப்பட்டு காரான் போயிட்டார். சுமார் 21 ஆண்டுகள் தன் மாமனோடு வாழ்க்கை பயணம். சும்மா இல்லை, அங்கேயும் போராடும். முதலில் மனமுடிப்பேன் என்று சொன்ன மனைவி கிடைக்கல. 2வது பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறார். நல்ல ஊழியம் பண்றாரு. ஆசிபாஸ் எல்லாம் பெருகுது. பெருகி கொண்டே இருக்க சூழ்நிலை. எப்ப நமக்கு பொருளாதாரம் பெருகுதோ கூடவே பிரச்சனையும் பெருகும். பணம் எங்க பெருகுதோ பிரச்சனை தானா கூடவே வரும். இந்த பிரச்சனை லாபான் வழியா யாக்கோபுக்கு வந்தது. முடிவு எடுக்கிறான், இனி நான் இங்க இருப்பது நல்லது அல்ல, என் சொந்த ஊருக்கு, சொந்த நாட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு போவோம் என்று அவர் திரும்ப எத்தனைக்கிறார். அப்படி எத்தனைக்கிற வேளையில ஒரு வேளையின் அண்ணன் என்ன செய்வான்? ஏமாத்திட்டு வந்த இல்ல, அவனுக்கு விரோதமா செயல்பட்டு வந்த இல்ல, திட்டமிட்டு என்ன பண்றாரு? தன் ஆசிபாசி எல்லாம் எண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புறாரு. ஏசா கிட்ட போங்க, இது என்ன விஷயம் யாருன்னு கேட்டா, உன் சகோதரனாகிய யாக்கோபினுடையது சொல்லி போனா அவன் 400 பேரோட வரான். என்ன இருக்கு இப்போ? மிகுந்த பயம், கலக்கம், உடைக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லாவற்றையும் எண்ணி அவன் திரும்புவது அவனுக்கு ஒரு சிந்தனை வருது. கடவுளே, நீ போகும் இடமெல்லாம் நான் வருன்னு சொன்னீரே, இந்த தேசத்தை கொடுக்கணும்னே, நான் சொன்னதை செய்து தீர்க்கும் அளவும் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னீரே, என்ன சாமி? 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 32, 9, 10. இதே எனக்கு நீர் பாராட்டின எல்லா தயவுக்கும் இரக்கத்திற்கும் எல்லா சத்தத்திற்கும் நான் பாத்திரனே அல்ல. காரானுக்கு போகிற வழியிலே கோலும் தடியுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன்.
இப்பொழுதோ வாசிங்க, இவ் இரண்டு பரிவாரங்களோடு உடையவனானேன். இப்ப ஏசாயா மேல பாய்ந்து வரான். என் உயிரை வாங்க தேடுவானோ, என் மனைவிமார்களையும் பிள்ளைகளை அடிச்சிருவானோ, சொத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தான், எதுவும் காப்பாத்தாதுன்னு முடிவு பண்ணான். ஆசி பாசி யோசித்தான், எதுவும் காப்பாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டான். கடவுளை நீ சொன்ன இல்ல ஒரு வார்த்தை, அதன்படி நடக்கிற இல்ல, இப்போ ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறேன். 11-12 வாசிக்கலாம். முப்பத்தி 11 ஆதியா 32:11 என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ண முடியாத கடற்கரை மணலை போல் மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்று தன்னுடைய ஆசிபாசி பலன் எல்லாத்தையும் அப்படி தூரம் ஒதுக்கி வச்சுட்டு கடவுள்கிட்ட சரண்டர் ஆயிட்டு ஒரு ஜெபம் பண்றார். 3 பார்ட்டா பிரிக்கிறான் சொத்தை, ஒவ்வொன்னா அனுப்புறான். எல்லாத்தையும் அனுப்பிட்டு மனைவி, 11 பிள்ளைகள், 2 வேலைக்காரியோடு தனித்து நிற்கிறான். எல்லாத்தையும் அனுப்பிட்டான். எல்லாம் வந்துச்சு, போயிடும். நிலையானது எதுவும் இல்லை. இதை கொடுக்குறேன்னு சொன்ன சாமி, கொடுத்துட்டு இப்ப இவ்வளவு பேர் இக்கட் நிக்கிறேன், நான் பயத்தில் நிக்கிறேன், என்ன செய்து என்று தெரியல. இந்த ராத்திரியில இவ்வளவு ஆஸ்தி பாஸ்தி சொத்து சொகம் 2 பரிவாரங்கள்லாம் கொடுத்துட்டீங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு அல்ல, முன்பதாக அனுப்பிட்டேன். இப்போ ஆதியா 32:22 அவன் அந்த ராத்திரியில எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் மனைவிமார்களையும் 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற இறங்கு துறையிலே ஆற்று துறையிலே கடந்து அவர்களும் சேர்ந்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும், மனைவியை கூட அக்கறைப்படுத்தியாச்சு, 11 பிள்ளைகளை அக்கறைப்படுத்தியாச்சு. இப்போ எப்படி இருக்கிறார் யாக்கோபு? தனிமை. ஒரு பாடல் ஒன்று, ஒன் டே மோசஸ். எனக்கு பாட தெரியாது, தெரிஞ்சு என்னோட பாடுங்க. தனிமையில் பாதையில் அகப்பனே முத்தோளில் தனிமையில் பாதையில் அகப்பனே முத்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை பாசம் என்பேன், எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், இதற்கு என்ன தருவேனோ, இதற்கு என்ன தருவேனோ, என்ன தருவேனா. மார்போடு அணைந்து கொண்டீரே போல நேரத்தில் எல்லாம் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், இதற்கு என்ன தருவேனா. Yeah.
சுமந்ததை நான் மறவேனோ, சுமந்ததை நான் மறவேனோ. தனிமையின் பாதையில மனைவி இருக்க மாட்டாங்க, வீட்டுக்காரர் இருக்க மாட்டாங்க, பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க, சொத்து இருக்காது, சுகம் இருக்காது, ஆஸ்தி இருக்காது, பாஸ்தி இருக்காது. தனிமையில் நிற்கிறார். தனிமையில் அடுத்த கவி இன்னொரு ஸ்டெப் இருக்குது. உடைந்து போன நேரத்தில் எல்லாம் பாருங்க, தனிமையின் வேலை என்பது ரொம்ப ரொம்ப கொடூரமானது. 2 மனைவி, 2 வேலைக்காரி, 11 பிள்ளைங்க, எவ்வளோ சொத்து, எல்லாத்தையும் விட்டான். தனித்து இருக்கையிலே யாரோட போராடுறான்? வாசிங்க. யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவரோடு. நம்ம யார்கிட்ட போராடுறோம் இன்னைக்கு? யார்கிட்ட போராடுறோம்? மனுஷருங்கிட்ட, பெத்தவங்க கிட்ட, கட்டினவங்க கிட்ட, கழுத்து நீட்டினவங்க கிட்ட, போதகர்கிட்ட, நிர்வாகத்துக்கிட்ட, சக விசுவாசி கிட்டத்துல, அக்கம் பக்கத்துல. என்னத்துக்கு போராடணும்? என்ன பிரயோஜனம்? ஒண்ணு என்ன நடந்திருக்கு? பிரயோஜனம் இல்லையே. ஒரு மனுஷனோடு தனித்து இருக்கையில போராடினார். நாம் உடைக்கப்பட்ட வேளையில, தனிவுபடுத்த சூழ்நிலையில, பயம், மனத்தளர்ச்சி, போராட்டம், வியாதி, துன்பம் கைவிடுகிற நேரத்தில் எல்லாம் இறைவன் இருக்கிறார், வார்த்தை இருக்கிறது. கடவுளோடு, கடவுளுடைய மனிதனோடு நாம் போராட வேண்டும். யாரோடு போராடி கொண்டிருக்கிறோம்? அந்த புருஷன் தாம் யாக்கோபை மேற்கொள்ள முடியாதது கண்டு அவன் கொடையை சுழுக்கப்பட்டான். பாருங்க, கடவுளையும் கடவுளுடைய மனிதன்கிட்டயே போராடி ஒரு மனுஷங்கிட்ட கடவுளுடைய பிரதிநிதி தூக்குறாருன்னா அவருடைய பாறை எவ்வளவு இருக்கும். அவன மனுஷன்கிட்ட போராடி போராடி தோத்து போயிருக்கல. தோல்விக்கு பல காரணத்தை வேற கண்டுபிடிக்கிறோம், ரூம் போட்டு யோசிக்கிறோம். ஒண்ணு மட்டுங்க, வெற்றியோ தோல்வியோ இறைவன் அருளுகிற ஆசீர்வாதம் மூட்டை கட்டி தூக்கி போட்டு அடுத்த வேலைக்கு ஓடணும் இல்லை. நீங்க போராடணும், கடவுள்கிட்ட போராடணும். இறைவா, என் வியாதி, என் துன்பம், என் கஷ்டம், என் வேலை, என் ஊழியம், என் சபை, எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்து, ஜீவன், இதற்குத்தான் கடவுளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? போராடணும். கடவுள் ஒரு மனிதனை உருவாக்குகிறார் என்று சொன்னாலே முதல்ல உடைக்கிறார். ஆபிரகாமை உடைத்து வெளியிட்டார், ஈசாக்கு உடைச்சாரு, யாக்கோபை உடைக்கிறாரு, யோசேப்பை உடைச்சாரு, மோசையை உடைச்சாரு, சொல்லிட்டு போயினே இருக்கலாம். நீ கடவுள் உடைக்கிறதுக்கு ஒன்ன கொடுக்கலன்னா உன்னை உருவாக்க முடியாது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கடவுள். நம்ம உடைக்கிறது நம்ம என்ன பண்ணோம்? ஆனா நம்ம உடைந்து போனா பின்வாங்கி ஓடிப்போம். பல தோல்விகள், தனிமைகள், பயங்கள், நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமான செயல்கள் நம்மை பின்வாங்கி ஓட செய்கிறது. போராடு, கடவுளத்திலே போராடு. யாக்கோபை போல போராடு. போராடி போராடி தேவதூதனை உற்றுப்பா போயிடுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? மனுஷங்கிட்ட போராடி 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 ஏமா விட்டு தொலைப்பா, போய் தொலைட்டு கொடுப்பா. நேசத்தனத்து அழிந்து போகிறவர்களுக்கு தேவதூதனே தோற்று போறானா எந்த அளவுக்கு போராடுறது. இன்னைக்கு சுவிசேஷபதி அழகான ஒரு அமைப்பு நமக்கு எல்சிஎம்ஸ்ல அழகா கொடுத்துக்கிறாங்க. நம்ம ஏனோ தானம் வரோம், இங்க வந்து தேடுறோம், படிக்கிறோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நம்மளாம் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்றோம். அதுல நோ கமெண்ட்ஸ். நாம் தொடர்ந்து ஜெபம் பண்றோம். ஆனா கடவுளோடு தொடர்புடைய ஜெபமா இருக்கிறதால ஒரு கேள்வி கேட்கும். தொடர் ஜெபம் இருக்குது. காலையில இருந்து ஜெபம் பண்றோம், வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்றோம், சர்ச்சுக்கு வரும்போது ஜெபம் பண்றோம், இரவு தூங்கும் போது ஜெபம் பண்றோம், தேவைகளுக்கெல்லாம் ஜெபம் பண்றோம், பெற்றவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி ஜெபம் பண்றோம். ஆனா தொடர் ஜெபம் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு தொடர்பு படுத்தி கொள்ளுகிற ஜெபமா இருக்கிறதா? யாக்கோபு பாருங்க, போராடுறான். உன் பேர் என்ன? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட. நம்ம அப்படி கடவுள் கேட்கறதுக்கு கட்ஸ் இருக்குதா? எனக்கு அப்பவே தெரியாது. எனக்கு அப்பவே தெரியும். தெரிஞ்சு ஏன் கேட்கிறேன்?
RSS முடிஞ்சுச்சா? வாழ்த்துக்கள், சிறப்பா செய்யுங்க. நான் கமெண்ட்ஸ் பண்ண வரல. RSS ஃபெஸ்டிவல் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. என்ன கொடுக்குறீங்க? இதை வாங்கணும், அதை கொடுக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இவரை கெஸ்ட்டை கூப்பிடணும், எல்லாம் பிளான் பண்றோம். எல்லாரும் பேசுறது தானே. RSS ஃபெஸ்டிவல் நல்லா நடக்கணும், ஜெபம் பண்றோம். எத்தனை பேர் நிற்போம்? ஒரு பார்சனேஜ் கட்டணும், ஒரு காஸ்பல் சென்டர் தொடங்கணும், ஒரு ஊழியத்தை தொடங்கணும், ஏதோ ஒன்று கட்டமைக்கணும். இன்னைக்கு ஒரு சிறப்பு ஜெபம் இருக்கு. எத்தனை பேர் வருவோம் சொல்லுங்க? ஜபத்துடைய மேன்மை நமக்கு எவ்வளவு குறைஞ்சின்னு போயினே இருக்கு. அதனாலதான் அடுத்தவங்க பத்தி நம்மளை கேட்கிறாங்க. ஆவி இல்லை, அனவை இல்லை, அவங்களாம் பரலத்துக்கு போக மாட்டாங்க. நீங்க போப்பா மகிழ்ச்சியா, என் ஆண்டவர் இருக்கிறார், அவரை நான் அழைத்து கொண்டு போவார். இங்க யாரும் எனக்கு பரிந்துரை ரெக்கமெண்ட் லெட்டர்லாம் எனக்கு தேவையில்லை. போராடுகிற இடைவிடாமல் நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் செய்ய வேண்டும் ஒரு ஓமையை சொல்றார். கதாபாத்திரம் 2 பேர். அங்கே ஒரு நியாயசாஸ்திரி இருந்தான். நியாயசாஸ்திரி எப்படிப்பட்டவனா? வாசிங்க. ஒரு பட்டத்துல ஒரு நியாயசாஸ்திரி இருந்தான். இருங்க, நியாயசாஸ்திரினா யார் தெரியுங்களா? முதல்ல 2 நாளாகும் 19ஆம் அதிகாரம் 5, 6, 7 சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். 2 நாளாகும் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 5, 6, 7. அவன் யூதாவின் அரணான பட்டங்களில் தோறும் ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்து அவன் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் செய்கிற இந்த காரியம் எச்சரிக்கையா இருங்க. என்ன வேலை செய்ய போறீங்க? நியாயசாஸ்திரம் என்ன வேலை? அவனுக்கு பஞ்சாயத்து பண்ணும், நியாயத்து இருக்கணும், நல்லது கெட்டது தீர்ப்பிடணும். இதுல எச்சரிக்கையா இருங்க. நீங்க மனுஷனுடைய வார்த்தையினால நியாயம் விசாரிக்கூடாது. யாருடைய வார்த்தையினால நியாயம் விசாரிக்கணும்? கடவுளுடைய வார்த்தையினாலே நியாயம் விசாரிக்க வேண்டும். நியாயம் விசாரிக்கிற விஷயத்துல நீங்கள் அப்போ ஒரு நியாயஸ்தானத்துல நியாய சாஸ்திரியா ஒரு இடத்துல உட்கார்ந்து பக்கத்துல எல்லாம் போட்டுக்கலாம். யாரெல்லாம் நியாயம் பண்றோமோ, பஞ்சாயத்து பண்றோமோ, ஜட்ஜ்மெண்ட் பண்றோமோ அவர்கள் இடத்துல வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் நியாயம் செய்யறவனுக்கு உலகத்தில் இருக்க கிடவது. எச்சரிக்கையா இருங்கள், காரியத்தை நடத்துங்கள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல அநியாயமும் முகதாட்சியம் இல்லை. இவர் தான் நியாயாதிபதி. லஞ்சம் கூட வாங்கக்கூடாது. யாருன்னா ஒரு நியாயாதிபதி கண்டுபிடிக்க முடியுமா? இருக்கிறாங்களா? இல்ல. ஆனா இப்படி இருக்க வேண்டியவன எப்படி இருக்கிறானா, ஏசாயா 1:23 அழகா சொல்றாரு. ஏசாயா கொஞ்சம் விரைவா வாங்க. ஏசாயா 1:23 பின்பு பிரபுக்கள், நியாயாதிபதிகள் ஆட்சி மன்றத்தில் பொசிஷன்ல நியாயம் விசாரிக்கிற இருக்கிற இடத்துல இருக்கிறவர்கள் வாசிங்க எப்படிங்கிறானா, முதல்ல முரடனாக்குறான். தீர்ப்பிடுறவங்க எல்லாம் எப்படிங்கிறாங்களா? முரடன். அடுத்து திருடன். பஞ்சாயத்து பண்றவங்க யாரும் கை நீட்டாம பஞ்சாயத்து பண்ணல. லஞ்சம் வாங்காம யாரும் பஞ்சாயத்து பண்ணல. திக்கற்ற பிள்ளை நியாயத்தை காது கொடுத்து கூட கேட்கல. விதையின் வழக்கு. இப்படிப்பட்ட காலகட்டத்துல ஏசாமி சொல்றாரு, ஒரு நியாயசாஸ்திரி இருந்தால் அவன் கடவுளுக்கு பயப்படாதவன். இன்னைக்கு இருக்கிற பொசிஷன்ல இருக்கிற எல்லாமே அப்படிதான். யாரனாகட்டும், எனிபடி விதிவிலக்கு இல்லை. ஆனா அவங்கிட்ட ஒரு பெட்டிஷன் போகுது. ஏழை, அதாவது விதையனுடைய நியாயத்தை நன்றா விசாரிக்கணும். அதையும் செய்யலைவன். ஏன்னா ஏழையினுடைய சத்தம் யாரு காதிலுமே கேட்காது. நம்ம பார்க்கறதே இல்லை, பேசுறதும் இல்லை, நல்லது கெட்டது கூப்பிடுறதும் இல்லை, நாமும் கலந்துக்கிறதுல. கடவுள் ராஜ்யம் எப்படி நமக்கு உறுதியாகும்? சிந்திக்கணும். ஒரு பெட்டிஷன் போது ஓயாம தொந்தரவு பண்றாங்க அந்த அம்மா. அவன் கண்டுக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் வந்துட்டான்.
என்ன தொந்தரவு பண்ணேக்குது, உயிரை வாங்கினேக்குது இந்த அம்மா. இது எப்படி என்ன பண்ணிடணும், இன்னைக்கு இதை முடிச்சிடணும். இப்ப 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் லூக்கா 18:7-8 சொல்றாரு, அந்த படியே கடவுள் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு விஷயத்தில், இரவும் பகலும் கூப்பிடுற விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்தாலும் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் அல்லவா? போதும் போதும் போதும். பாருங்க, ஒரு அநியாயமான நியாய சாஸ்திரியே ஒரு தீர்ப்பு எழுதிட்டான். நீங்கள் விசுவாசத்தினால் மாத்திரமே, கிருபையினால் மாத்திரமே, கடவுளுடைய வார்த்தையினால் மாத்திரமே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் இடைவிடாமல் நம்முடைய ஜபங்களுக்கு காலதாமதம் செய்தாலும் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் நியாயம் செய்யாமல், எத்தனையோ சொல்லாங்க எனக்கு செய்யாமல் இல்லை, கடவுள் செய்திருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார், இனியும் செய்வார். தொடர்ந்து ஜெபிக்கணும், ஆண்டவரோடு தொடர்புடையதா இருக்க ஜெபிக்கணும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று உறுதிப்பாட்டோடு ஜெபிக்கணும். இப்போ தொடை சந்து சுளுக்கின உடனே உன் பேர் என்னன்னு கேட்ட உடனே அவன் யாக்கோபு என்றான். இப்ப யாக்கோபுனா என்ன பொருள்? இப்ப என்ன பொருள்? திரள் ஜனம், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உடன்படிக்கையின் மக்கள், ஆசீர்வாதத்தின் மக்கள், நிறைய சொல்லின்னு போயினே இருக்கலாம். அப்போ ஒரு எத்தனை, ஒரு ஏமாற்றுக்காரன, ஒரு ஏனின்னு சொன்னவன, ஒரு பின்தொடர்வன் என்று சொன்னவன, கடவுள் ஒரு போராடி தேவதூதனை மேற்கொண்டு பெற்றுக்கொண்டபடியினாலே இஸ்ரவேல் என்ற பெயர் அவனுக்கு வழங்கப்பட்டது. இனி நமக்கு ஒரு புது பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளின் குமாரனாகிய கிறிஸ்து எல்லா நிலைகளிலும் ஜெபித்தார். இறுதியாக கல்வாரி சிலுவிலை தொங்குகிற பொழுது கூட, பிதாவே இவள் செய்கிறது செய்தே தெரிவிக்கிற செய்கின்ற, நான் சொன்ன அப்படிதான் சொல்லுவேன், நான் தெரிந்தே செய்து இவளை எல்லாம் உன்னை எவ்வளவு காலத்து தான் ஏமாத்திருக்கிறது. அங்கே ஜெபம் பண்ணார், உன்னை என்னை மீட்க வேண்டும் என்று சொல்லி பிதாவின் கரங்களிலே அவர் அந்த மொழிகளை மொழிந்து கொண்டிருக்கிற பொழுது இமை பொழுது கைவிட்டார். ஏலோயி ஏலோயி லாமா. எங்களுக்கு அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் தான் ஞாபகம் வரும். வாழ்த்துக்கள். இடையிலும் ஜெபம் பண்றார். முடிக்கும் போது என்னன்னு ஒப்படைக்கிறாரு, எங்களுக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் தான், அன்னைக்கு மட்டும் தான் ஞாபகம் வரும், எல்லாம் நடுவில் கேட்கக்கூடாது எங்களுக்கு. அங்கேயும் ஜெபம் பண்றாரு. பாருங்க, பெற்றுக்கொண்டிருக்கிற நாம ஜெப நிலையில எப்படி இருக்கிறோம், கடவுள் வார்த்தையில எப்படி இருக்கிறோம்? போராடுறோமா? பின்வாங்கில போறோம். இன்னைக்கு நிறைய திருச்சபையில வருத்தோட பதிவு செய்கிறேன், பலனை எதிர்பார்த்தா ஆலயம் வரும், இல்லைன்னா அப்படியே போயிடும், வேற சபைக்கு போயிடும். நீ வேற சபைக்கு போறது, வேற கோயிலுக்கு போறது, வேற ஊழியக்காரனுக்கு போறது, எங்கன்னா போ, உன்னைய நீ மாத்திக்கலாம், கடவுள் உடைக்க மாட்டார். நீ உடைக்கிறதுக்கு இடம் கொடுக்கலன்னா போராட முடியாது. நீ போராட முடியலன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எங்க போனாலே ஆண்டவர் தானே, ஒரு ஐயர் தானே, ஒரு சபை தானே, ஒரு விசுவாசி தானே, ஒரே வசனம் தானே, எங்க போய் மாறணும்? நீ அத்துள்ள மாத்தாத, இது மாற்றத்தின் மாதம். உன்னை தான் நீ மாற்றிக்கொள்ள துறவு சிந்த வழியாய் அழைப்பை பெற்றிருக்கிறாய். அவனை சரணடை வச்சுச்சு. எல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டவரே, நீ தான் சொன்ன, உடைய நான் வார்த்தையை நம்பி வந்தேன், எங்க பாட்டனுக்கு சொன்னேன், எங்க அப்பாவுக்கு சொன்னேன், எனக்கு சொல்லிக்கிறேன், அதை நம்பி போறேன், நான் தனித்திருக்கிறேன் தனிமையின் பாதையில். நம்ம கீர்த்தனில் ஒரு அடி இருக்கு, எந்த வேளையவரோடு நீ தங்கினார். இப்ப நம்மள கடவுள் தூக்கி சுமந்து இருக்கிறாரா இல்லையா? அதே சந்தேகமாக்குற மாதிரி இருக்கு. என்னாலுமே துதிப்பாருடைய பாடுடைய கடைசி சார் இப்படி வரும், எந்த வேளையவரோடு நீ தங்கினார், தங்கினார் சொன்ன அவர் தூக்கி தூக்கி சுமந்து நேர்க்கிறாருங்க. அவர்கிட்ட போராடு. இப்போ பண்டிகை சீசன் ஸ்பெசிபிக்கா சொல்லல, என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுத்தியா, அந்த காலத்துல மோந்திரம் போட்டியா,
கூப்பிட்டியா? சண்டை போட்டு வாங்கி வந்தோமா இல்லையா? இப்போ முறுக்கின்னு போகாம இருக்கிறோமா இல்லையா? எங்க முறுக்குறீங்க? அவர்கிட்ட எத்தனை முறை முறுக்கி இருக்கிற? சாமி இது வேணும், நீ கொடுக்கலாம் விட மாட்டேன். ஆயிரம் பிடிச்சிக்காத, நாங்களும் உங்களை மாதிரி தான். நிர்வாகத்தை பிடிச்சிக்காத, சபையார பிடிச்சிக்காதுங்க. அவர்கிட்டே பிடி. நீர் ஆசீர்வதித்தால் ஒடிய, இந்த வியாதி நீங்க நாள் ஒடிய, இந்த வேலை கிடைத்தால் ஒடிய, என் சமாதானம் நிறைவேறினால் ஒடிய, என் குறை தீர்ந்தால் ஒடிய, எத்தனையோ இருக்குது. அவர்கிட்ட போராடு, ஜெபம் பண்ணு. அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனா பல நேரங்களில் நம்ம எல்லாம் சோர்ந்து போய் பின்வாங்கி கடல் விட்டு ஓடி போறோம். உடைக்கப்படுகிற பொழுதும், தனிமைப்படுத்தப்படுகிற பொழுதும், மன சஞ்சலப்படுகிற பொழுதும், தோல்வியின் பயத்துல இருக்கிற பொழுதும் கடவுள் கிட்ட தான் நம்ம என்ன பண்ணோம்? சரணாகதி அடையும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? அப்பா கிட்ட இருந்து வருமா? அம்மா கிட்ட இருந்து வருமா? சொந்தக்காரங்கிட்ட வருமா? நம்ம நம்பர்கிட்ட வருமா? வரும், ஆனா போயிடும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் இடத்துல எனக்கு சகாயம் வரும், வந்தது, வந்து கொண்டிருக்கிறது, இனி வரும். அவர் தான் நம்முடைய பாதுகாப்பு, நமக்கு அடைக்கல், நமக்கு ஆறுதல். ஜீவனா இருக்கட்டும், இம்மைக்கா இருக்கட்டும், மகிமைக்கா இருக்கட்டும், விசுவாச வாழ்வுக்காக இருக்கட்டும், குடும்ப ஜீவிதத்துக்காக இருக்கட்டும், அவர் மாத்திரம். இது ஒரு மன்றாட். இவளையெல்லாம் பெற்றுக்கொண்டு தீமோத்தேயுவே, இவளையெல்லாம் பெற்றுக்கொண்டு தீமோத்தேயுவே, யார்கிட்ட பெற்றுக்கொண்ட இதெல்லாம்? உன் பாட்டியாகிய லோயிசாள் இடத்திலும், உன் தாயாகிய ஐநேக்கியாள் இடத்திலும் விசுவாச பாரம்பரியத்திலே பெற்றுக்கொண்ட நீ, 14ஆம் வசனத்துல சொல்றாரு, 2 தீமோத்தேயு 3:14, நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளை அதுல நிலைத்திருப்பா. யாக்கோபு போராடி வெற்றி கொண்டாருல்ல, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாருல்ல, நான் கடவுளை கண்டேன், முகமாய் கண்டேன் என்று பெனேல் என்று அதற்கு ஒரு கல்லை வச்சு நன்றி படைத்தார் இல்ல, பருவதற்கு நேராக ஏறெடுக்கிற ஒத்தாசு வரும்னு சொன்னார்ல, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், தாமதித்தாலும் நியாயம் செய்வார் என்று சொன்னார் இல்ல. இவளை கற்றவைகளை பெற்றவைகளை நிலைத்திரு. வாசிங்க சார். நீ இன்னாரிடத்தில் இருந்து விசுவாசத்தை பெற்றுக்கொண்டாய் என்று அறிந்திருக்கிறதும் அல்லாமல், கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்திலே உன்னை, இனி நம்ம எல்லாம் சொல்றாரு, உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞான கடவுளுடைய வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தைகள் எல்லாம் கடவுளுடைய ஆவினாலே உழுகப்பட்டு அருளப்பட்டிருக்கிறது. பாருங்க, வசனத்தினால்தான் பரிபூரணம் தேர்னவன், வேற எதுல இல்லை. நம்ம வேற எதுல நினைச்சுக்கிறோம். கடவுளுடைய வசனத்தினால் மாத்திரமே தேறினவனாகும். எந்த நற்கரியும் வசனத்தில் தான் வரும். ஒருத்தர் நியாய விசாரிக்கனா 2 தான் உனக்கு வந்து முகாந்திரம் வேணும். ஒண்ணு என்னது? உபதேசம் ஒண்ணு, இன்னொன்னு 2 தான். இது என்னன்னே தெரியவங்களா நியாயாதிபதி ஆயிட்டுக்கிறாங்க. எப்படி சொல்லுங்க? தன் உடன் ஊழியனாகிய தீமோத்தேயுவுக்கு அழகான ஆலோசனைகளை சொல்லி இதெல்லாம் சொல்லிருப்பா. இடையூறு வரும், துன்பம் வரும், கஷ்டம் வரும், போராட்டம் வரும், எல்லாமே வரும் உனக்கு. அதை விட செவி திணவு உள்ளவர்கள் இருப்பாங்க. சத்தியத்தாய் போதிக்கிறவர்களை கேட்க மாட்டாங்க. உண்மையை சொல்லிப்பாரு, நம்ப மாட்டாங்க. சத்தியத்தை சொல்லு, காது கேட்காது. வேணான்னு சொல்லிப்பாரு, வரவா இருந்துடும். தப்புன்னு சொல்லிப்பாரு, எல்லாம் போகும், எல்லாம் நடக்கும். ஆனா கட்டுக்கதைகளை சொல்லுகிறதுக்கு அழகா காது கேட்கும். தெரியுமா விஷயம்? போச்சு, ஒண்ணுமே இருக்காது. தெரியுமா விஷயம்? மொத்தம் போச்சு. ஐயர் இன்னைக்கு எங்க போய்க்கிறாரு? ஒரே இடத்த மட்டும் சொல்லாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஐயர் எங்க போவாரு? அதுல என்ன கேள்வி? நிர்வாகத்துக்கு சொல்லிக்கிறாரு, ஒரு தகவலை கொடுத்துக்கிறாரு. ஏன் நீ கோயிலுக்கு வரல? அப்ப பட்டியல சபையா நம்ம வராதவங்கள கேள்வி கேட்டா என்ன ஆகும்? சொல்லுங்க. கட்டுக்கதைகளுக்கு செவிகள் சாய்க்கும் காலம் வரும். வரும்னு அப்ப சொன்னாரு, இப்போ வந்துச்சு. இப்போ வந்துச்சுங்க. We are Lutherans. கொஞ்சம் அப்படி தூசு தட்டி பார்க்கணும். நம்ம எல்லாம் தூசு நிறைய ஆயிட்டு.
வரும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஒண்ணு சுவிசேஷ சொல்ல போங்க, அல்லது சுவிசேஷ சொல்ல போறவங்களுக்கு துணையாயிரு. நமக்கு ரெண்டுமே இல்லையே. ஒரு காணிக்கை ஒரு பையில போடுறேங்க, போடுறவர்கள் தான் யார் தத? இப்ப கையில இருக்க கொஞ்ச நேரம் பாரு இல்ல பாட்டு காணிக்கை போடுற, அப்படி போடுறவர்கள் தான் யார் தந்த காசை போட்ட. என் பேர் வரல, ஆயிரம் ஜவமன்ல செக்ரட்டரி வாசிக்க போட்ட பிறகு உத்தரி உரிமை கொண்டாடுற. மிஸ்யூஸ் பண்ணா கடவுள் அதுக்கு உண்டான பலன் அங்க போயிடுச்சு. போயிருக்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன பண்ண? சுவிசேஷத்தை கூறி அறிவி விட்டு விடாது. நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் குற்றத்தை எடுத்து காட்டு, கடிந்து கொள், புத்தி சொல். அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை தாங்க மாட்டாமல் செவி தொழில உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகத்தை திரட்டி குவித்து கொண்டார்கள். அதனால் சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தாழ்மை உள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி. என்னாயிர வந்து எங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறீங்களே, இதுக்காக நாங்க வந்துக்கிறோம். நம்ம மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க தெரியுங்களா? நீ ஆசீர்வாதமா இருப்பாய், பழகி பெருகுவாய், சுகமாவாய், இதெல்லாம் வரவேற்கிறோம். ஆனா அதுக்கு பக்கத்துல இருக்கிற கண்டிஷன் எல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? நீ நன்றாக இருப்பதற்கும் போட்டார் அங்கே, பூமியில் நெடுநாள் வாழ்வதற்கும் நாம மட்டும் நல்லா இருக்கணுமா? அப்பா அம்மா எப்படி போனா என்ன? நம்மை வாழ வைத்து ஒரு ஃபேன் ஷர்ட்டு, ஒரு நல்ல பணி, அதுல ஒரு ஓய்வு, நல்ல கௌரவமான வாழ்வை கொடுத்த திருச்சபை கூட நம்ம அப்படித்தானே செஞ்சுருக்கிறோம். ஒன்றை மட்டும் மறவாதி, திருச்சபை மறந்தால் மொத்தமே போச்சு. நான் இல்லைன்னா எதுவும் நடக்காத நினைப்பெல்லாம் விட்டுருங்க. கடவுள்கிட்ட போராடுங்க. இறைவா உன் தேவை என்ன ஃபில் பண்ணிக்கோ, இடைவிடாமல் தொடர்ந்து தொடர்புடைய நீர் ஆசீர்வதித்தாலுடைய நான் உண்மை விட மாட்டேன். எங்கே ஒரு இடத்துல ஒரு வாசம் வாழ்க்கையே வாழ்க்கையே போர்க்களம். அடுத்தது நீங்க தான் முடிக்கிற வாழ்க்கையே போர்க்களம். வாழ்ந்துதான் ஆகணும். மாத்து வார்த்தையானவர் எண்ணில் இருக்கிறார், வாழ்ந்துதான் ஆகும். முடியுங்க. ஒரு யாக்கோபை இஸ்ரவேலில் மாத்தினாரு, நம்ம எல்லோரும் அப்படிதான் மாத்திறாரு கிறிஸ்துக்குள்ள. அதற்காக வந்தார், மரித்தார், ஜீவனை கொடுத்தார், மீட்டுக் கொண்டார், மீண்டும் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த சத்தியத்திலே, இந்த திருச்சபையின் ஐக்கியத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோம். போராடுவோம். இக்கட்டில, துன்பத்தில, தனிமையின் பாதையில, உடைக்கப்பட்ட சூழ்நிலையில, பயத்தில, போராட்டத்தில யாக்கோபை போல் நீ இருந்தால், வாக்கு தத்தத்தை கொடுத்த வார்த்தையானவர் நம்மை ஜெபத்திலே சந்திக்கிறார். திருமறை வாசிக்கிற பொழுது அவர் என்னோடு பேசுகிறார், ஜெபிக்கிற பொழுது நான் அவரோடு. ஆனா ஜெபம் பண்ணும்போது எழுந்து வெளியே போறோம். பிரேயர் மீட்டிங் உயிரை கொடுத்து பிரசவம் பண்ணிட்டு ஜெபம் பண்ண பாரு, டீ சூடு பண்றதுக்கு, சுண்டல் எடுக்கிறதுக்கு, சாப்பாடு எக்ஸாம் போகாதீங்க. இன்னும் எவ்வளவு நேரம்? ஒரு 5 நிமிஷம் தானே, மிஞ்சி போன ஒரு 2 நிமிஷம் தானே, அதுக்கு தானே. அந்த ஜபோட் நடக்கும்போது வீட்டுல ஒரு சிலர் நான்லாம் எங்க ஐயர்கிட்ட கத்துக்கிட்டா, நான் நல்லா ஜபோட்டுமா குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேர் இந்த இல்லாட்டி கேன்சல் பண்ணு, பையன் வேலை இருக்கிறாயிர வரணி வை, எங்க வீட்டம்மா லேட் ஆகும் வந்தபடி வைக்கலாம். அது யாருக்கு நாங்க வசனம் சொல்றது? யாருக்குங்க சொல்றது? ஒண்ணுதானே சொல்ல வந்துக்கிறோம். இவங்க எல்லாம் போய் வேலை செய்வாங்கன்னா நான் வந்துக்கிறவங்களுக்கு ஆபீஸ்க்கும் அந்த சவுத்துக்கும் அந்த டிவிக்கும் ஃபேனுக்கும் வசனம் சொல்றது? வார்த்தையினால் மாத்திரம். வாழ்வைக்கு வந்தவர் நம்மள இருக்கிறார். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் ஆகணும் இல்ல, வார்த்தையான நமக்குள் இருக்கிறார். ஜெபிப்போம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் மாற்றி நம்மை சந்தித்து மகிழ்ச்சியில் ஆனந்திலே வழித்திர கிறிஸ்துவிலை நிலை பெற்று வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். எல்லா பத்தியும் மேலானதை சமாதானம் இருதயம் சிந்தனை கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமென்.